2 எறும்புகள் மற்றும் ஒரு சர்க்கரை துண்டு. ஒரு ஆற்றங்கரையில் 2 எறும்புகள் வாழ்ந்து வந்தன. முதல் எறும்பு சுறுசுறுப்பானது, ஆனால் மிகவும் பிடிவாதமானது. இரண்டாவது எறும்பு கொஞ்சம் மெதுவாக வேலை செய்தாலும் மிகவும் பொறுமையானது மற்றும் நிதானமாக சிந்திக்கக்கூடியது. ஒரு நாள் ஆற்று வெள்ளமடித்து வந்த பெரிய சர்க்கரை துண்டு ஒன்று கரையில் ஒதுங்கியது. அதைக் கண்டதும் முதல் எறும்பு மிகுந்த உற்சாகத்துடன் அந்த துண்டை நோக்கி ஓடியது. இது எனக்கு மட்டுமே சொந்தம், நான் இதை எங்கள் புற்றுக்குள் கொண்டு செல்வேன் என்று சத்தமிட்டது. இரண்டாவது எறும்பு, நண்பா, அந்த சர்க்கரை துண்டு மிகவும் பெரிதாக இருக்கிறது. நாம் இருவரும் சேர்ந்தால் தான் அதை நகர்த்த முடியும். மேலும் ஆற்றின் நீர்மட்டம் இன்னும் குறையவில்லை. கரை ஓர மண் ஈரமாகவும் சரியக்கூடிய நிலையிலும் இருக்கிறது என்று எச்சரித்தது. ஆனால் முதல் எறும்பு அதை காதில் வாங்கவில்லை. நீ சோம்பேறி, அதனால்தான் உதவி செய்ய மறுக்கிறாய் என்று கோபமாக சொல்லிவிட்டு சர்க்கரை துண்டின் மேல் ஏறி அதை தனியாக தள்ள முயற்சிக்கத் தொடங்கியது. இரண்டாவது எறும்பு முதல் எறும்பின் பிடிவாதத்தை பார்த்து வருத்தமடைந்து சற்று தொலைவில் இருந்த ஒரு பாதுகாப்பான மேடான பகுதிக்கு சென்று அங்கிருந்து சர்க்கரை துண்டின் ஒரு சிறிய பகுதியை மட்டும் பொறுமையாக இழுத்துச் செல்ல ஆரம்பித்தது. திடீரென்று எதிர்பாராவிதமாக ஆற்று நீர்மட்டம் உயர்ந்தது. முதல் எறும்பு நின்றிருந்த ஈரமான கரைப்பகுதி மொத்தமாக உடைந்து ஆற்றுக்குள் விழுந்தது. அதிர்ஷ்டவசமாக முதல் எறும்பு ஒரு புல்லை பிடித்துக்கொண்டு தப்பித்தது. ஆனால் சர்க்கரை துண்டு வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. பாதுகாப்பான இடத்திலிருந்த இரண்டாவது எறும்பு நடந்ததையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. பின்னர் இரண்டும் சந்தித்தபோது கரைந்த சர்க்கரை துண்டையும் தப்பிய முதல் எறும்பையும் பார்த்த இரண்டாவது எறும்பு அமைதியாக சொன்னது, நீ என்னை சோம்பேறி என்று தவறாக நினைத்தாய், ஆனால் ஆபத்தான சூழ்நிலை குறித்து எச்சரித்ததால்தான் நான் பாதுகாப்பாக இருந்தேன் என்று. அதற்கு முதல் எறும்பு வெட்கத்துடன், உண்மைதான் நண்பா, நான் என் பேராசையினாலும் முன்கோபத்தினாலும் உன்னை தவறாக எடை போட்டேன். என் அறியாமைதான் இந்த இழப்பிற்கு காரணம் என்று வருத்தத்துடன் கூறியது. நீதி. இந்த கதையின் நீதியும் நீங்கள் குறிப்பிட்டது போன்றதே. ஒருவரின் உண்மையான நோக்கத்தையும் சூழ்நிலையும் முழுமையாக புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு யாரையும் தவறாக நினைக்கக்கூடாது.